என்ன இவ என்னாச்சு இப்படி மேலே ஏறி உட்காந்துருக்கா? ஏண்டி சின்ன பொண்ணு என்னாச்சுடி? என்னங்க ஒன்றும் இல்லை. ஒண்ணு இல்லைன்னா கீழே இறங்குடி. ஏன்டி காம்பவுண்ட் சோறு மேலே ஏறி இருக்க? அது வாங்க, வேற ஒன்றும் இல்லை. யார் வீட்டில் முட்டை குழம்புன்னு சொல்லி ஸ்மெல்லு பிடிச்சிக்கிட்டு இருக்கேங்க. நீ என்னடி நாயாட்டி மோப்பம் பிடிக்கிறதுக்கு? ஏங்க, நாய்க்கு மட்டும் தான் மூக்கு இருக்கா என்ன? அது மட்டும் தான் மோப்பம் பிடிக்கணுமா? நானும் பிடிப்பேன். என்னும் பண்ணி தொலை, முதல்ல கீழே இறங்குடி. கீழே கீழே விழுந்துடாத. இறங்கியாச்சு இறங்கியாச்சு. அம்மா எதுக்காகடி இப்படி மோப்பம் பிடிச்சிட்டு இருக்க? அது ஏங்க கேட்குறீங்க? உங்கள் பொண்ணால தான். நம்ம பொண்ணு என்னடி செஞ்சா உன்ன? கறி குழம்பு கேட்குறாங்க. கறி குழம்பு சண்டேனா கறி குழம்பு வைக்கணுமா? ஆமாடி, சின்ன பிள்ளை வாரம் ஃபுல்லா படிக்குது. ஒரு நாள் கறி குழம்பு கேட்டா தப்பாட்டி? சரி, நான் போய் கறி வாங்கிட்டு வரேன், நீ எல்லாம் ரெடி பண்ணு சரியா? என்னத்தை ரெடி பண்ணுறது? கறி குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைச்சு வைடி. நான் கடையிலே கறியை கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் கழுவிட்டு அப்படியே குழம்பு வச்சிட வேண்டியதானே? எனக்கு வேறு வேலை இல்லை. ஏண்டி, குழந்தைக்கு கறி குழம்பு வைக்கிறதோட உனக்கு என்னடி வேலை இருக்கு? குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்லா தாங்க இருக்கும். ஆனால் குழம்பு வைக்க முன்னாடி எவ்வளோ வேலை இருக்குது. அதுக்கு தான் ஃபீல் பண்றியா? நான் வேணா கறியெல்லாம் கழுவி தந்துடுறேன், போதுமா? அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறமா குழம்பெல்லாம் அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் தெரியுமா? சரிடி, அது கூட ஹெல்ப் பண்றேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா குக்கர்லாம் கழுவணும். எனக்கு பிடிக்காத பாத்திரம்னா குக்கர் தான். அதெல்லாம் கழுவணுமே, எப்படி கழுவுறது? இது ரொம்ப அநியாயமா இருக்குடி. குக்கர் கூடவா நான் கழுவி தரணும்? அதையும் செய்யறேன்டி. என்ன இவரு என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்றாரு. என்ன பண்ணலாம்? ஆஹா, அதெல்லாம் என்னால முடியாது, போங்க. அதான் ஏன் முடியாது? எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன்ட்டே இன்னும் முடியாதுன்னா எப்படி? எப்படி சொல்லி சமாளிக்கிறது? விடவே மாட்டாரு போல. ஏன்டி, புள்ள ஆசையா கேக்குது வையினா என்ன யோசிச்சுட்டு இருக்க? பெசாட்டி இப்படி சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். என்னங்க, முதல்ல உட்காருங்க, அப்புறம் பேசுறேன். என்ன டீ சொல்லு. என்னங்க சுத்த விவரங்கிட்ட மனுஷனால இருக்கீங்க? ஏய், மூக்குல ஒரு குத்து விட்டுரும் பாத்துக்க. என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? கறி குழம்பு பிள்ளை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு கண்டிப்பா நாம அவளுக்கு கறி குழம்பு கொடுத்தே ஆகணும். கறி வாங்க போகவும் விட மாட்டேக்க, நீ குழம்பு வைக்கவும் மாட்டேக்க. பின்ன கறி மட்டும் எங்க இருந்துடி வரும்? கறி எல்லாம் வாங்கணும்னா காசு நிறைய செலவாகுங்க. அடி பாவி, அதுக்காக பிள்ளை ஏமாத்த வாட்டி போற? ஏங்க, அதுக்கு தாங்க நான் காம்படிச்ச ஒரு மேலே ஏறி உட்காந்துருந்தேன். அதுக்குள்ள நீங்க என்ன கீழே இறக்கி விட்டீங்க. கறி குழம்பு வைக்கிறதுக்கும் காமெடி சோறு மேல ஏறி உட்காந்துருக்கும் என்னடி சம்பந்தம்? சம்பந்தம்லாம் இருக்குங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடி. கீழே நின்று பார்த்தோன்னா ஸ்மெல்லு சரியா தெரியலங்க. அதான் சோறு மேலே ஏறி உட்காந்துருந்தேன். சோறு மேல ஏறி உட்காந்து இப்ப என்னதான் ஸ்மெல்ல கண்டுபிடிச்ச? அதுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம தெருவில் யார் வீட்டில் இன்னைக்கு கறி குழம்பு வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். அடிப்பாவி, அது எதுக்குடி நமக்கு? நம்ம நீலமண்ட நீலாம்பரியும் நம்ம வீட்டையும் தவிர எல்லார் வீட்லயும் இன்னைக்கு கறி குழம்பு தான். பாத்தியா எல்லார் வீட்லயும் கறி குழம்பு வைக்கிறாங்க. நீலமண்டக்கா ஏதோ கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு இருக்காங்க, அதான் குழம்பு வைக்கலையா? பாத்தீங்களா, எல்லார் வீட்லயும் கறி குழம்பு இருக்கும்போது நாம ஏன் காசு கொடுத்து வாங்கணும்? அதனால இப்ப என்னடி பண்ண போற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, தெரியும். ஏடி, பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்க எஞ்சி போற? இருங்க, இப்ப 5 நிமிஷத்துல வருவேன். நான் வரத்தண்ணி இந்த இடத்த விட்டு நகலக்கூடாது, சரியா? கறி குழம்பு வாங்குறதுக்கு காசு வேணுமாம்ல? காசு யாரு சமைக்கிறது? பாத்திரத்தை யாரு கழுவுறது? வேலை மெனக்கிட்ட மனுஷனா இருக்காரு இவரு. என்ன இவ கறி வாங்க போனமே என்ன இந்த இடத்த விட்டு நவளக்கூடாதுன்னு சொல்றாள? எதுக்கு? சரி, இங்கே வெயிட் பண்ணுவோம். நித்த நித்த நெல்லுச்சோறு நெய்மணக்கும் கத்தரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. என்னடி இது, வெறுங்கையோட போனா இப்ப தூக்குவாளியோட வர? யோ, முதல்ல சூடா இருக்கியா மீன் குழம்பு? இதை வாங்கு. என்னடி மீன் குழம்பா? பாப்பாத்தி வீட்டு பக்கம் போய் 10 நிமிஷம் பேச்சு கொடுத்தேன். நானும் போற மாதிரி தெரியல. எப்பதான் போவ, அவ எப்பதான் சாப்பிடன்னு பாத்துக்கிட்டே இருந்தா. அதான் மீன் குழம்பு நல்ல வாசமா இருக்குடி, எப்படி வச்சட்டி? நானும் மீன் வாங்க நினைச்சேன். அப்படி இப்படின்னு பேசுனது அவளே எரிச்சல் பட்டு கொஞ்சம் மீன்கள் ஊத்தி கொடுத்துட்டாயா. இரு ஒரு 5 நிமிஷம் இங்கே ஏறி இங்கே நவன்றாத. ஏன்டி வெக்கமா இல்ல? ஓசியில மீன் குழம்பு வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம இன்னும் எங்கடி போற? இங்க வா. வேற தோணட்டு பேசாம இரேமியா. தண்டட்டி கருப்பாயி தாளையத்து மருதாயி பேச்சியம்மா சடங்காயி குச்சுக்குள்ள போனாலே. யோ, சூப்பரான வெள்ளாட்டங்கரி இருக்கியா? வெள்ளாட்டங்கரி. அடிப்பாவி, இது யார் வீட்லடி? வேற யார் வீட்ல? நம்ம நயன்தாராக்கா வீட்ல தான். இதையும் வாங்கி வையா. சரிடி, புள்ள கேட்ட கறி குழம்பு வந்துருச்சு, வா சாப்பிடலாம். ஐயோ, இதுக்கே அவசரப்பட்ட இப்படி இரியா. இன்னொரு வாசனை ஏதோ வருது, போயிட்டு வரேன். என்னது இது? அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கா? நாட்டுக்கோழி அடிச்சி நாக்கு முட்டை சமைச்சி நல்லெண்ணெய் ஊத்தி போடு ஆத்தா, பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க. என்னடி, யார் இப்ப குழந்தை பெற்றிருக்கா? யோ, யாருக்கும் குழந்தை பிறக்கல. ஆனா செம்மையான நாட்டுக்கோழி குழம்பு இருக்கியா. என்னது, நாட்டுக்கோழி குழம்பா? அது யாரடி வச்சது? நம்ம முக்காடு இருக்காளே, முக்காடு நாட்டுக்கோழியா பார்த்து அடிச்சு வச்சிருக்கா. விடுவேனா? வாசனையை பிடிச்சி வீட்டு வாசலை விட்டு நகலலைய. அவ கொடுத்த விட்டு தான் வாசலை விட்டே இருந்துச்சேன். அடத்து, இதெல்லாம் ஒரு பொழப்பு. யோ, முதல்ல தூக்காளி எப்படியா? இதோ வர்றேன். இன்னும் எங்கிட்டி போற? ஆட்டுக்கறி, மீன் கறி, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே இருக்குல்ல, இன்னும் எங்க போற? யோ, ஏதோ ஒண்ணு இருக்கு, கொண்டு வரேன், இரியா. சுத்தம். இப்படி குழம்பு வைக்காமல ஓசில வாங்கியே ஒப்பித்துறல. உப்பு கருவாடை ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. என்னடி இப்பவும் வரும்போது ஒரு தூக்குவாளியோட வர? யோ, நம்ம லட்சுமி அக்கா வீட்டில் உப்பு கருவாடு போட்டு உளுந்தஞ்சோறு வச்சு சும்மா செம்மையா ஸ்மெல்லோட சமைச்சிருந்தா. விடுவேனா நானு? உளுந்தஞ்சோரையும் வாங்கிட்டேன், உப்பு கருவாடையும் வாங்கிட்டோம்ல. எடி எடி கேவலப்படுத்தாதட்டி, வீடு வீடா சோறு வாங்கிக்கிட்டு. யோ யோ யோ, இரியா இரியா, இன்னொரு ஸ்மெல் வருது. அடி பாவி வாட்டி. ஈரியா வர்றேன், உன்னை கூப்பிட்டுட்டே இருப்பாரு. ஐயோ அம்மாடியோ, இன்னும் யார் வீட்டுல என்னெல்லாம் வாங்கிட்டு வர போறான்னு தெரியலையா? ம் நினைச்சேன் இப்பவும் தூக்குவாளியோட தான் வருவேன்னு நினைச்சேன், அதே மாதிரி வந்துட்டியடி. பின்ன இவ்வளோ வந்தாச்சு, சிக்கன் பொரிச்ச பீஸ் சாப்பிடலன்னா எப்படியா? அப்ப யார் வீட்டுல என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு, அப்படிதானடி? காலங்காத்தால 7 மணிலேருந்து காமட்டு சோறு மட்டும் குரங்கு மாதிரி கொத்து வச்சிருந்தது எதுக்குன்னு பார்த்த? இதுக்கு தான். எல்லார் வீட்லையும் 7 மணிக்கே கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் சமைக்கிறதுக்கு 9-10 மணி ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னா அப்பா பிள்ளை இப்படி அவசரப்பட்டா எப்படி? இப்போ பாத்தியா எவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு. சரிட்டி, இவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டல, நம்ம வீட்டுல ஒரு பாத்திரத்துல தட்டி வச்சுட்டு இந்த பாத்திரத்துல அவங்க வீட்டுல குடுத்துட்டு வந்துருட்டி. நல்லா இருக்கே சங்கதி. தூக்குவாளிலாம் ஒன்னொன்னு பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. யார் திருப்பி கொடுப்பா? அடி பாவி, விதவிதமா குழம்பு வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம தூக்குவாளியும் திருப்பி கொடுக்க மாட்டியா நீ? கொடுக்க மாட்டேன்னா மொத்தமே கொடுக்க மாட்டேன்னு கிடையாது. யாராச்சும் வந்து திருப்பி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் திருப்பி கொடுத்துட வேண்டியதான். ஒரு வேளை மறந்துட்டாங்கன்னா இனிமேல் அது நம்ம தூக்குவாளி. சரியா போச்சு போ. அடி பாவி, இவ்வளவு ஐட்டம் வாங்கிட்டு வந்து விட்டு இன்னும் மேலே ஏறி என்னடி மோப்பம் பிடிக்கிற? வேற ஒண்ணும் இல்லையா, உன் புள்ள காலையில கறி குழம்பு கேட்கும்போது விளக்கமாத்தாலே 2 போர்டு போட்டு வீட்டை விட்டு வெளியே பத்தி விட்டேன். இன்னும் ஆளக்கான, அதான் எங்க நிக்கிறான்னு பாக்குறேன். இங்க சரியா தெரியலனா கூரை மேல ஏறி பார்க்கணும். அடி பாவி, புள்ளைய தேடி போக மாட்டேன், வீட்டுல இருந்தே எல்லா வேலையும் முடிச்சிருவா அப்படித்தானே? பின்ன இங்க பாத்தியா எத்தனை ஐட்டம் இருக்குன்னு? நீ கடையில போய் வெள்ளாட்டங்கறி மட்டும் வாங்கிட்டு வருவ. இப்ப பாத்தியா ஐர மீன் குழம்பு, நெத்திலி மீன் கருவாடு, அடுத்து சிக்கன் 65, நாட்டுக்கோழி குழம்பு, வெள்ளாட்டம் குழம்பு எல்லாம் இருக்கு. என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடியா? ஆமா, சோறு பொங்குனியா? சோறு அதெல்லாம் அப்பவே செஞ்சு வச்சுட்டேன். நீ எல்லாம் போய் கடையில கறி வாங்கினா இத்தனை ஐட்டம் பண்ண முடியுமாயா? பாத்தியா, பக்கத்து வீட்டுல போய் 10 நிமிஷத்துல போய் எவ்வளவு ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன்னு. சின்ன பொண்ணோட திறமையை இப்பவாது புரிஞ்சுக்கோயா? புரிஞ்சுக்கிட்டேமா, புரிஞ்சுக்கிட்டேன். பக்கத்து வீட்டுல ஓசியில ஒப்பேத்துறதுல உன்னை தாண்ட யாராலையும் முடியாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். யோ யோ யோ, உன் பொண்ணு வர்றாயா? என்னம்மா இது, நம்ம வீட்டுல இவ்வளோ தூக்குவலி இருக்கு? அது வேற ஒன்றும் இல்லட்டி, நான் வேணான்னு சொன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வீட்டில் கறி பார்த்துருக்காங்களாம். அதான் நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ அம்மா, அப்போ நீங்களும் கறி வச்சிருப்பீங்களே, வேஸ்டா இருக்குமே. அட போடி, குழம்பு வைக்கணும் புள்ள ஆசைப்பட்டு கேட்குறாங்க. உங்க அப்பா கறி வாங்க போகவே மாட்டேக்காரட்டி. அதான் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்ததையாவது வாங்கி வைப்பமேனு வச்சிருக்கேன். போங்கப்பா, எப்பவுமே நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க. அம்மா தான் நல்ல அம்மா. ஆமாண்டிமா, உங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மா தான். பாத்தியா, நான் கூட எல்லாருக்கிட்டையும் கறியெல்லாம் வேணாக்கா, என் பிள்ளைக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பார்த்தேன். கொண்டு போயே தீரணும்ட்டாங்க. அதான்ட்டி இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன பிடிக்குமோ எடுத்துக்க. தேங்க்ஸ்மா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் இப்போ பார்க்கலாம். சாந்தி, ரோகிணி, கல்பனா, முகமத், செந்தில்குமார், பாக்கியலட்சுமி, சத்யா, சோபனா, சேர்மன் ராஜா, ராஜகுமாரி, ஸ்ரீமதி, பாத்திமா, தமிழ்ச்செல்வம், நிஷாந்தி, தேவி, முனீஸ்வரன், சரவணன், பிரபாகுமாரோட பையன் சஞ்சீவுக்கு பிறந்த நாள், ஓவிய பிரசாத், பிரியா குட்டி, புஷ்பா, முத்துராமன், ஜமல் மீரா, பாத்திமா இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.